சுதாகர் வெத்து டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண சொல்லி பாக்கியா கிட்ட கேட்குறான். பாக்கியா உடனே டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு எப்படி எம்டி டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுதாகர் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல எந்த டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ண முடியாது, ஸோ அதனால் இப்போதைக்கு எம்டி டாக்குமெண்ட்டில் வந்துட்டு நான் சைன் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன உங்ககிட்ட சொல்லணும் அதை மட்டும்தான் ஃபில் பண்ணுவேன். இது வந்து காட் மேலே ப்ராமிஸ். நான் வந்துட்டு இனியா மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டில் வைப்பேன், வேறு யாரையும் வைக்க மாட்டேன், உங்கள் ஃபேமிலி முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாக்கியாவுக்கு சைன் பண்ணவே விருப்பம் இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்குறான். அப்புறம் சுதாகரோட ஒய்ஃப் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு லேட் ஆச்சு, எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறா. உடனே சுதாகர் வந்துட்டு இப்போ வந்துடுற, நீ எல்லாம் கெஸ்டெல்லாம் பாரு சொல்கிறா. அப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு ஏன் ரிசப்ஷனுக்கு போகாமல் இங்கே எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே சுதாகர் இருந்துட்டு நீங்கள் பாக்கியா மேடம் இதில் சைன் பண்ணிட்டா நான் ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாக்கியாவை ஈஸ்வரி தனியாக கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேட்குறான். கேட்டது இந்த மாதிரி சைன் பண்ண வேண்டியதானே, ஏன் சைன் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறா. எப்படி வெத்து டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறது அப்படின்னு பாக்கியா சொல்கிறான். ஏன் அவர் எதுவும் ஃபில் பண்ணலன்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. பாக்கியா வந்துட்டு இப்போ டைம் இல்லையா, அப்புறம் ஃபில் பண்ணுற சொல்கிறாரு அப்படிங்கிற. அப்புறம் என்ன சைன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்குறா. பாக்கியாவுக்கு ஷாக் ஆயிடுது. அப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் நீ வந்து மேரேஜை ஸ்டாப் பண்ணிடாத, இனியா வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், உன்னோட பிடிவாதத்தால் இனியா வாழ்க்கையை கெடுத்துடாத, தயவு செஞ்சு அதில் சைன் பண்ணு அப்படிங்கிறா. உடனே பாக்கியாவும் சரின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு வேறு வழியே இல்லாமல் சைன் பண்ணிடுறா. அப்புறம் சுதாகர் உடனே நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இனியாவும் அந்த பையனும் ஸ்டேஜில் வந்துட்டு 2 பேரும் வந்து ரிசப்ஷனுக்கு நிற்கிறாங்க. நின்றுட்டு 2 பேரையும் மாலை மாற்ற சொல்கிறாங்க. மாலை மாற்ற சொல்லும்போது அந்த பையன் வந்துட்டு நிதிஷ் வந்துட்டு அவன் போட்டுடுறான். பட்டு இனியா வந்து யோசிச்சுட்டு ஈஸ்வரி இருந்துட்டு நீ போடுன்னு சைகை காமிக்கிறா ஈஸ்வரி. ஸோ இனியாவும் வேறு வழியே இல்லாமல் மாலை போட்டுட்டு அவங்க வந்து 2 பேரும் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. எல்லோரும் கிஃப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபியோட ஃப்ரெண்டு வர்றான். அவன் வந்ததுக்கப்புறம் உடனே ஏன் லேட்டாக வரேன்னு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த சுதாகர்ன்ட்டு நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம், நீங்களே லேட்டாக வரலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான். தென் அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கொண்டு போய் அவங்க 2 பேருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தராக போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கோபி ஈஸ்வரி ஃபஸ்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலியாக போயிட்டு ஃபுல்லாக எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாக்கியா வந்து தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ வந்து எழில் வந்துட்டு என்னம்மா ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறான். பாக்கியா வந்துட்டு ஹாப்பியாக இல்லைன்னா இப்போ என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற. ஏம்மா உங்களுக்கு துளி கூட ஹாப்பி இல்லையா அப்படிங்கிறான். எனக்கு இனியாவுக்கு மேரேஜ் நடக்கிறதுல ஹாப்பி தான், பட் அதை சுற்றி நடக்கிறது தானே பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறான். தென் எழிலுக்கு ஒரு கால் வருது. ஸோ அவன் அட்டன் பண்ணிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் நிதிஷ் வந்துட்டு என்ன ஆண்டி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். சாப்பிட்டேன்ப்பா அப்படிங்கிறா. உடனே ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால தான் அப்படிங்கிறான். அப்புறம் நிதிஷ் இருந்துட்டு அப்போ உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, உங்ககிட்டருந்து ஏதாவது லைஃப் அட்வைஸ் கிடைக்குமா ஆண்டி அப்படின்னு கேட்குறா. பாக்கியா இருந்துட்டு என்கிட்ட இருந்தாலும் லைஃப் அட்வைஸ் கேட்குற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லைப்பா அப்படிங்கிறா. உடனே நிதிஷ்ன்ட்டு பரவாயில்ல ஆண்டி சொல்லுங்க அப்படிங்கிறான். ஸோ பாக்கியா இருந்துட்டு நம்பிக்கை, புரிதல் அண்டு மரியாதை, இந்த 3 இருந்தாலே லைஃப் நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறான் நிதிஷ்கிட்ட. அவனும் சரி ஓகே ஆண்டி அப்படின்னு பேசிட்டு உடனே அவங்க அம்மா கூப்பிட்றான். அவனும் போயிடுறான். மார்னிங் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு மாலை மாற்ற சொல்கிறாங்க இனியாவுக்கும் நிதிஷ்க்கும். இனியா வந்து மாலை மாற்றும் போது அவங்க அம்மாவை பார்க்குறா. உடனே பாக்கியா இருந்துட்டு கண் அசைக்கிறா மாற்று அப்படின்னு. அதுக்கப்புறம் மாலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இதை நான் நினச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடக்குது, ஆனால் அதை பார்க்க தான் உங்கள் மாமா இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்கிறான். பாக்கியா வந்துட்டு அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இங்கே இருந்த மாமா பார்த்துட்டு தான் இருப்பார், நான் இந்த மண்டபத்துலேயும் உங்கள் மாமா கண்டிப்பாக இருப்பார், பார்த்துட்டு தான் இருப்பார்
அப்படின்னு சொல்கிறான். நீயா பாக்கியாவை கூப்பிட்டு என்னம்மா உன்னோட ஹோட்டல் பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பாக்கியா வந்துட்டு சரியாயிடுச்சு அப்படிங்கிறா. இல்லைன்னா சொல்லு, இப்போவே கூட நான் இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறா. அதுக்கு பாக்கியா வந்துட்டு ஸ்டேஜில் உட்காந்துட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறா. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அப்பா அம்மா மாலை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மாலை கொடுக்குறாங்க ஐயர். அதை வந்துட்டு பாக்கியாவும் கோபியும் வந்து வாங்கி அவங்க 2 பேரும் கழுத்தில் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு ஸ்டேஜில் அப்பா அம்மாவா அவங்க வந்து நிற்கிறாங்க. ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அவங்க வந்து டைவர்ஸ் ஆயிருந்தாலும் அந்த மாதிரி வந்து நிற்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனால் ஜெனிக்கிட்ட போயிட்டு இப்படியே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், ஆனால் பாக்கியாவுக்கு தான் திமிரு இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜெனி வந்துட்டு ஆண்டி ஒன்றும் சொல்லலை, அங்கிள் தானே விட்டுட்டு போனார், நீங்கள் அவரைத்தான் கேட்கணும் அப்படிங்கிறா. உடனே ஜெனியை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி முறைச்சிட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டுற டைமும் வந்துடுச்சு. இனியா வந்து ரொம்ப பயக்கிறா. ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. தாலி எடுத்து கொடுக்கும்போது இனியா ரொம்ப பயக்கிறா. பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நிதிஷ் வந்து இனியா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. தாலி கட்டி முடிச்சதும் அதுக்கப்புறம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டு எல்லாத்து காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதோட இனியா வெட்டிங் டே எபிசோடு வந்து முடிஞ்சுது. தேங்க்யூ கைஸ்.